ஓம் சாந்தி. ஏப்ரல் 19. என்னையே சரி என்று நிரூபித்தல். வீணான எண்ணம், மனதுக்குள் வாதங்களை உருவாக்குதல். நான் சொல்வது சரி, அவர்கள் சொல்வது தவறு என்பதற்கான ஆதாரங்களை திரட்டுதல். நடந்த உரையாடலை மீண்டும் மீண்டும் மனதில் ஓட்டி பார்த்தல். இதற்கான பாபாவின் மகா மந்திரம்: இனிமையான குழந்தையே, ஒரே வினாடியில் முற்றுப்புள்ளி வைப்பதன் மூலம் உங்கள் அத்திவாரத்தை உறுதிப்படுத்தி கௌரவத்துடன் வெற்றி பெறுவீர்களாக. ஆத்மா கூறுகின்றார், பாபா, ஒரு உரையாடல் முடிந்த பிறகும் என் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் வாதங்களை உருவாக்குறேன். நான் சொன்னது சரிதான் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்றேன். நான் பேசியிருக்க வேண்டிய விஷயங்களை மீண்டும் பயிற்சி செய்கிறேன். அந்த நபர் அங்கே இல்லாவிட்டாலும் என் மனதுக்குள் நான் இன்னும் அவர்களுடன் போரிடுகின்றேன். பாபா கூறுகிறார், உங்களையே நீங்கள் சரி என்று நிரூபிப்பதும் உங்களுடைய பழைய சமஸ்காரங்களின் தாக்கமே ஆகும். ஒரு விஷயத்தை துல்லியத்துக்காக தெளிவுபடுத்துவது வேறு, பிடிவாதத்தால் அதை நிரூபிக்க முயல்வது வேறு. பிடிவாதத்தால் எதையும் நிரூபிப்பவர்கள் வெற்றியின் சொரூபமாக மாற முடியாது. மனதில் எழும் எண்ணங்களுக்கும் புத்தியின் தீர்ப்புகளுக்கும் ஒரு வலிமையான பிரேக் தேவை. அதே சமயம் வளையும் தன்மையும் தேவை. உங்களால் பிரேக் போட முடியாவிட்டால் அது நல்லதல்ல. உங்களால் வளைந்து கொடுக்க முடியாவிட்டாலும் அது நல்லதல்ல. முக்கியமான விஷயம் வலிமையான பிரேக் வைத்திருப்பது. உங்களில் பலரிடம் பலவீனமான பிரேக் உள்ளது. ஒரு காரில் பிரேக் பலவீனமாக இருந்தால் விபத்து ஏற்படும். எனவே பிரேக் வலிமையானதாக இருக்க வேண்டும். ஆத்மா கூறுகின்றார், புரிகிறது பாபா. பிரேக் இல்லாததால் தான் மனம் எதையும் நிரூபிக்க துடிக்கிறது. இந்த நிரூபித்தல் என்பது உண்மையாக தோன்றினாலும் அது உண்மையில் பிடிவாதமே. பலவீனமான பிரேக் என்பது விபத்துக்களுக்கு வழிவகுக்கும், அதாவது மனப்போராட்டங்களுக்கு வழிவகுக்கும். நான் இப்போது பிரேக் போடுகின்றேன். நான் வளைந்து கொடுக்கின்றேன். கிரகிக்க வேண்டிய சக்தி, பிரேக் போடும் சக்தி. நான் ஒரு ஆத்மா. நான் உடலிலிருந்து விலகுகின்றேன். நான் எஜமான். இந்த மனம் எனது வாகனம். ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு எண்ணம், ஒரு உணர்வு,
ஒரு எதிர்வினை. இதை ஒரு வினாடியில் என்னால் நிறுத்த முடியுமா? எனது பிரேக் வலிமையானது. ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி. நான் அதை இப்போது பயன்படுத்துகின்றேன். எனது புத்தியை பாபாவை நோக்கி திருப்புகின்றேன். இதுதான் அந்த தெய்வீக தேவதை சக்தி. வலிமையான பிரேக் மற்றும் சீரான வழிகாட்டல். வீணான எண்ணங்கள் இல்லை. இப்போது நான் பறக்கும் நிலையில் இருக்கின்றேன். ஓம் சாந்தி.